ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாரிசில் வந்து ஜனவரி 21க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு நைட்டு வந்து சாமி குறி கேட்குறதா சாமி ஆடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து சாமி வந்து சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ சிபியை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நல்லவங்களையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருக்க வெளியே, கெட்டவங்களையெல்லாம் கூட வச்சிருக்க. நீ வந்து நினைக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. நீ வந்து விலக்கி வச்சிருக்கவங்கலாம் வந்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு வந்து நல்லது. அவங்கள சீக்கிரமா உன் வாழ்க்கையில கொண்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்து நல்ல மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள வந்து நம்பி ஏமாந்து போயிடாத. நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. ஏற்கனவே உனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைய வந்து அவங்கலாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இப்ப இன்னைக்கு வந்து இருக்கன்னா, அதுக்கு காரணமே வந்து நீ யார் தெரியுமா? உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி தான் வந்து அந்த மாங்கல்ய பலம் தான் உன்னை வந்து வச்சிருக்கு. இல்லைன்னா நீ என்னைக்கோ இதாகிருப்ப, முடிஞ்சிருப்ப. ஒளிய முடிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாரு. சாமி சொல்கிறாரு. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா வந்து சிவிக்கு ஒன்றுமே புரியலை. நீ வந்து கட்டின தாலி தான் வந்து உன்னை இதுவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா வந்து நீ என்ன ஆயிருப்பனே சொல்ல முடியாது. கூட வந்து நீ வந்து எல்லாம் கெட்டவங்களா வச்சுக்கிட்டு இருக்க. அவங்களெல்லாம் நம்பாத. நம்பிக்கிட்டு இருக்கிற நல்லவங்கன்னு நினச்சி. அவங்களாம் வந்து உன்னை எப்படா இது பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை எப்படா வந்து முடிச்சு விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நீ அவங்கள நம்பி போயிட்டுருக்க. நீ இன்னைக்கு இதாக இருக்குன்னா அதுக்கு உன் பொண்டாட்டியோட மாங்கல்யம் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிவிக்கு ஒன்றுமே புரியலை. ஜனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து தமிழோட இதுதான் வந்து இன்னைக்கு வர சிவியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்புகிறாங்க. சிவிக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. அமைதியாக இருக்கார். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது! சாமி இப்படி சொல்றாரே அப்படிங்கிறது. ஆமா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிபிக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரப்பயும் வந்து தமிழ் தான் அவங்க காப்பாத்துவாங்க. ஆனா தமிழை பத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது சிபி. இப்ப இனிமேயாச்சும் புரிஞ்சுக்கிறாரான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜனாவுக்கும் வந்து வேற சொல்லியிருக்காரு. புது பிரச்சனை வரப்போகுது. நீ கொண்டு வந்த மருமகளால அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக தமிழ்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில. அநேகமாக வந்து சமிக்தா வந்து ஏதாச்சும் புது பிரச்சனையை வந்து கிளப்பி வந்து தமிழ் மேலே போட்டுருவாங்க போல இருக்கு. அதுதான் நடக்க போகுது அப்கமிங்கில். இல்லைன்னா வந்து சிபியோட மாமா பற்றி வந்து மாமா ஏதாச்சும் வந்து தமிழை மேலே பழிய போடுவாரான்னு தான் பொறுத்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து ஜனாவோட பேத்தி வந்து தமிழ் தானே ஜனாமாவுக்கு தெரிய போதா என்னன்னு தெரியலை. பல குழப்பங்கள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.